சுரேஷோட அப்பா எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த உங்ககிட்ட நான் கோவமாக கத்திருக்க கூடாது. என் மேலே தப்பு தான். ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. நீங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. உடனேவும் இங்கே செந்தில் இருந்துட்டு, அம்மா நீ எதுக்குமா இவங்க குடும்ப விஷயத்துலலாம் போய் மூக்க நுழைச்சிட்டு இருக்க, உனக்கு இது தேவையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே கோமதி இனிமேல் யார் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் இந்த இடத்துல சுரேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, அப்பா இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களால் முடியலைன்னா நான் அந்த ரிசார்ட்டில் உங்களுக்கு ஒரு ரூம் போட்டு தரேன். நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கடுத்து நாங்கள் எல்லாரும் வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. உடனேவும் எங்கள் சுரேஷோட அப்பா அம்மாவும் யோசித்து பார்க்குறாங்க. உடனே சரிடா சாயங்காலம் வந்துடுவீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லாட்டி நீங்கள் வரலன்னா நாங்களே கிளம்பி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சாயங்காலம் வந்துடுவோம் அப்படின்ட்டு அங்கே ரூம் போட்டு அதில் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு இங்கே எல்லாரும் தீம் பார்க்க சுற்றி பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இந்த நேரத்தில் அவங்க ரூமில் உள்ளே உட்காந்துருக்க முடியாமல் வெளியில் சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷோட அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. வந்ததும் சுரேஷோட அப்பா அவங்க பையன்களுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நாட் ரீச்சபிள்னே வருது. அந்த நேரத்தில் கதிர் ராஜோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்பி கூட்டு வர்றாங்க. இவங்க நெஞ்சு வலியால் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, திடீர்னு நெஞ்சு வலியால் கத்திக்கிட்டு இருக்கா, என் பசங்க தீம் பார்க்க போயிருக்காங்க, கால் பண்ணாலும் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சரி நான் வண்டி வச்சிருக்கேன், அதில் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போகிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ கால் பண்ணி பாருங்க உங்கள் பசங்களுக்கு, உங்கள் பசங்க வந்தோடனே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ வேணா கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை அவங்க வர தண்டி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் அப்பா சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வாட்டில் போயிட்டீங்களே, இப்போ உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், நல்ல வேலை கடவுள் மாதிரி ஒரு பையன் வந்து தான் கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்பா சொன்னதும் அம்மாவுக்கு எதுவும் ஆகலைப்பா அப்படிங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு சொன்னதும் சரிப்பா நாங்கள் கிளம்பி வரேன்னு சுரேஷ் கட் பண்ணிடுறாங்க. இங்கே கதிர் சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, பதட்டத்தினால வந்த நெஞ்சு வலி தான், மற்றபடி நீங்கள் பயப்படுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சுரேஷோட அப்பா இருந்துட்டு நீ போப்பா உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல நாங்கள் பார்த்துக்குறேன் பையங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கு ரொம்ப நன்றிப்பா கரெக்ட் நேரத்தில் என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.